தமிழகத்தில் மீண்டும் ஆட்டத்தை துவங்கிய கனமழை. சென்னை மற்றும் சென்னை புறநகரில் நள்ளிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்து கொண்டு வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாகவும் இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அடையாறு, மந்தவெளி, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, சென்ட்ரல், எக்மோர், அண்ணாநகர், பெரம்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. அதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளான பம்மல், பல்லாவரம், போரூர், ஐயப்பந்தாங்கல், மதுரவாயில், பாடி போன்ற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் எனவும் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழை காரணமாக பள்ளி, கல்லூரிகள் நாளை விடுமுறை விடப்படுமா என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் நமது சேனலில் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்படும்.